السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله خير هذا والصلاة والسلام على أفصح من نطق بالله وعلى آله وصحبه إلى أبد الآباد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: فاطمة بضعة مني فمن أحبها أحبني وأغلبها أغلبني. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற நிறைந்த பேரன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவக்குகிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சீலர்களாகிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், கண்ணியமிக்க நம்முடைய இமாம்கள், உல முஸ்லிம்கள் யாவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் 3வது நாளிலே நாம் இருக்கிறோம். புனிதமான இந்த மாதத்தில் இந்த சமூகத்திற்கு ஏராளமான வெற்றிகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது புனித ரமலான் மாதத்தில் தான். பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் தான். இப்படி இஸ்லாமிய வரலாற்றில் நிகரற்ற பெரு வெற்றிகளை இந்த ரமலான் மாதத்தில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அதே போன்று நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பல முக்கிய நபர்களை அல்லாஹ் இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் தான் தன் பக்கம் அழைத்துக் கொண்டார். ரமலான் பிறை 10 ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தானார்கள். பிறை 17 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத்தான அந்த நினைவு தினமாக இருக்கிறது. இன்றைய நாள், அதாவது பிறை 3 இன்றைய தினம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நினைவு தினமாக, அவர்களுடைய மரண வஃபாத்துடைய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. எனவே அவர்களை பற்றிய சில தகவல்களை, அவர்களை பற்றிய சில செய்திகளை நாம் நம்முடைய மனதிலே நிறுத்திக் கொள்வது இன்றைய நாளில் அது மிக பொருத்தமான ஒரு செயலாக இருக்கும். பொதுவாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை நேசிப்பது என்பது முஸ்லிம்களின் மீது கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கிறது. நபியை நேசிக்க வேண்டும், அதோடு நபியினுடைய குடும்பத்தையும் நாம் நேசிக்க வேண்டும். இந்த பூமியில் வாழக்கூடிய வாழவிருக்கின்ற குடும்பங்களிலேயே மிக பரிசுத்தமான குடும்பம் என்று குர்ஆன் அடையாளப்படுத்துவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை மட்டும்தான். அஹ்லல் பைத்தி வ யுதஹிரக்கும் தத்ஹீரா. நபியினுடைய குடும்பத்தார்களே, அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்திவிட்டான் என்று குர்ஆன் அவர்களுடைய பரிசுத்த தன்மைக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது. நபியினுடைய குடும்பத்தை நேசிப்பதை நம் மீது கடமையாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். குர்ஆன் இப்படி சொல்லும்: குல், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், முஸ்லிம்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன். இந்த மார்க்கத்தை உங்களிடத்திலே நான் சொன்னதற்காக வேண்டி எந்த கூலியையும் உங்களிடத்திலே நான் கேட்க மாட்டேன், ஒன்றே ஒன்றை தவிர. இல்லல் மவத்தத ஃபில் குர்பா.
என் குடும்பத்தார்களை நீங்கள் நேசிக்க வேண்டும், என் குடும்பத்தார்களுடைய விஷயத்தில் நீங்கள் பிரியமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தவிர வேறு எந்த கூலியையும் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் சொன்னதற்காக வேண்டி உங்களிடத்தில் நான் கேட்க மாட்டேன் என்று நபியே நீங்கள் சொல்வீராக என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். ஆக நபியினுடைய குடும்பத்தார்களை நேசிப்பது என்பது நம் மீது அது ஒரு கடமையாக இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்கிறார்கள். தன்னுடைய மரண நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், 2 விஷயங்களை உங்களிடத்திலே நான் பொறுப்பாக விட்டு செல்கிறேன். என்னுடைய மரணத்திற்கு பின்பு 2 விஷயங்களை உங்களிடத்திலே நான் பொறுப்பாக விட்டு செல்கிறேன். முதலாவது அல் குர்ஆன், குர்ஆன் என்ற இறை வேதத்தை உங்களிடத்திலே விட்டு செல்கிறேன். ஃபீஹி ஹுதன் வ நூருன், அதிலே நேர்வழியும் நூர் என்ற பிரகாசமும் அதிலே இருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொன்னார்கள், அஹ்லு பைத்தி, என்னுடைய குடும்பத்தார்களை உங்களிடத்திலே நான் விட்டு செல்கிறேன் என்று 2 விஷயங்களை தன்னுடைய மரண நேரத்தில் நபி அவர்கள் நம்மிடத்திலே பொறுப்பாக விட்டு சென்றார்கள். ஒன்று குர்ஆன், இன்னொன்று நபியினுடைய குடும்பம். ஹாக்கிமிலே ஒரு ஹதீஸை இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅபாவினுடைய திரைச்சீலையை பிடித்துக் கொண்டு மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அன அபூதர், நான் தான் நபியினுடைய தோழர் அபூதர் கிஃபாரி பேசுகிறேன். இஸ்மாஉ கௌலி, மக்களே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நானாக சொல்லுவது அல்ல, இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்று சொல்லிவிட்டு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய என்னுடைய குடும்பத்தார்கள், உங்களுக்கு மத்தியில் நான் விட்டு செல்கின்ற என்னுடைய குடும்பத்தினர்கள் நூஹ் நபியினுடைய கப்பலுக்கு சமமானவர்கள். நூஹ் நபியினுடைய கப்பலிலே எவர்களெல்லாம் ஏறினார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து, அழிவிலிருந்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த கப்பலிலே யாரெல்லாம் ஏறவில்லையோ அவர்களெல்லாம் அழிந்து போனார்கள். என்னுடைய குடும்பத்தவர்கள் நூஹ் நபியினுடைய கப்பலை போன்றவர்கள். அவர்களுடைய விஷயத்திலே எப்போதும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களை உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டிகளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற கருத்திலே இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅபாவினுடைய திரைச்சீலையை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள். எனவே நபியினுடைய குடும்பத்தை நேசிப்பது என்பது, நபியினுடைய குடும்பத்தை விரும்புவது என்பது நம்முடைய ஈமானினுடைய ஒரு பகுதியாக, ஒரு முஸ்லிமின் மீது ஒரு கடமையாக அது இருக்கிறது. அந்த வகையிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு அவர்களை விரும்புவது, அவர்களுடைய அந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக ஆக்கி நாம் வாழ முயற்சிப்பது என்பது மிக முக்கியமான அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் மகளாக பிறந்தவர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு 5 வருடங்களுக்கு முன்பு, அதாவது நபியினுடைய 35வது வயதிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறக்கின்றார்கள். இரக்கம், மனோ வலிமை, இறையச்சம், உலக பற்றற்ற தன்மை, வீரம், இது அனைத்திலையும் தனிப்பெரும் அடையாளமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நாம் வரலாற்றிலே பார்க்க முடியும். மக்கா வாழ்க்கையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட அந்த கஷ்டங்களை, அந்த துயரங்களை நேரடியாக கண்களால் பார்த்து பார்த்து சிறு வயதிலேயே எதையும் தாங்கக்கூடிய ஒரு மனோ வலிமையை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35வது வயதிலே பிறந்து நபியினுடைய அந்த அரவணைப்பிலேயே வளர்ந்து வந்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பொழுது அவர்களோடு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹிஜ்ரத் செய்தார்கள்.
அவர்கள் மதீனாவிற்கு வந்து திருமண வயதை அவர்கள் அடைந்த பொழுது, பருவ வயதை அவர்கள் அடைந்த பொழுது அவர்களை திருமணம் முடிக்க ஆசைப்பட்டு பலரும் நபியிடத்திலே பெண் கேட்டு வந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டார்கள், உமர் அவர்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பலரும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க தன்னுடைய மகள் ஃபாத்திமாவிற்கு வாழ்க்கை துணையாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை மிகவும் ஏழ்மையிலே அவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கென்று மதீனாவிலே சொந்த வீடு கிடையாது. அவருக்கென்று நிரந்தரமான ஒரு வருமானம் கிடையாது. ஒரு நல்ல நிரந்தரமான வேலை என்று அவருக்கு எதுவும் கிடையாது. உடுத்துவதற்கு, திருமணம் முடித்தால் வசிப்பதற்கு என்று ஒரு நல்ல உறைவிடம் கூட அவருக்கு கிடையாது. இப்படிப்பட்ட ஏழ்மையான நிலையிலே வாழ்ந்து வந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அவர்களுடைய இறையச்சத்தையும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய அந்த சேவைகளையும் முதன்மைப்படுத்தி தன்னுடைய மகளுக்கான கணவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்தார்கள். ஒரு பெற்றோர், அதுவும் பெண் பிள்ளையை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர், தன்னுடைய மகளுக்கான கணவனை தேர்வு செய்கின்ற பொழுது என்னென்ன விஷயங்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற பாடம் இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய மகளுக்கான கணவராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்த இந்த வரலாற்றிலே உண்டு. அவருடைய பொருளாதாரத்தை நபி அவர்கள் பார்க்கவில்லை, அவருடைய வசதி வாய்ப்பை நபி அவர்கள் பார்க்கவில்லை, அவருடைய வேலையை, அவருடைய வருமானத்தை நபி அவர்கள் முதன்மைப்படுத்தி பார்க்கவில்லை. அலியினுடைய இறையச்சத்தை பார்த்தார்கள். இந்த மார்க்கத்திலே அலியினுடைய அந்த ஈடுபாட்டை பார்த்தார்கள். அலியினுடைய ஒழுக்கத்தை பார்த்தார்கள். அலியினுடைய உன்னதமான குணங்களை பார்த்தார்கள். இதை பார்த்து இதை முக்கியப்படுத்தி தன்னுடைய மகளை ஏழ்மையில இருந்தாலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் திருமணம் எடுத்துக் கொண்டார்கள். எந்த அளவுக்கு அலி அவர்கள் ஏழ்மையில இருந்தார்கள் தெரியுமா? திருமணம் முடிப்பதற்கு கூட அவருடைய கையிலே காசு இல்லை, பணம் இல்லை. பத்ர் போருக்கு பின்புதான் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. அந்த பத்ர் போரினுடைய போர் செல்வங்களில் இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்திருந்த ஒரு உடுக்கு சட்டை, போர் கவச ஆடை, அந்த ஆடையை அவர்கள் சந்தையிலே விலைக்கு விற்றார்கள். 470 வெள்ளி திர்ஹங்களுக்கு அது விலை போனது. 70 திர்ஹங்களை திருமண செலவுகளுக்காக அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். 400 திர்ஹங்களை தன்னுடைய மனைவிக்கு அவர்கள் மகராக கொடுத்து திருமணம் முடித்தார்கள். 18 வயதிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்ர் போருக்கு பின்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு திருமணம் முடித்தார்கள். இருவருக்கும் அல்லாஹ் குழந்தை பாக்கியங்களை வழங்கினார். 6 பிள்ளைகள். முதலாவது நமக்கு தெரியும், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் இவர்கள் பிறந்தார்கள். இரண்டாவது ஆண் குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ஷஅபான் மாதத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள். மூன்றாவது ஆண் குழந்தை முஹ்சின் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்து சில மாதங்களிலேயே குழந்தையாக இருக்கும் பருவத்திலேயே இவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். 4வது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. ஸைனப் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேத்தியான அந்த குழந்தைக்கு அவர்கள் பெயர் வைத்தார்கள். அதற்கடுத்து 5வதாக உம்மு குல்சூம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு இவர்கள் பிறந்தார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ருக்கையா என்ற இன்னொரு பெண் குழந்தை பிறந்தது. இந்த ருக்கையா என்ற இந்த பெண் குழந்தையும் சிறு வயதிலேயே வஃபாத்தாகிவிட்டது. ஆக 6 குழந்தைகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிறந்த குழந்தைகள். இதிலே முஹ்சின் அவர்களும் ருக்கையா அவர்களும் சிறு வயதிலேயே மரணித்து விட்டாலும் மற்ற 4 நபர்களும் அவர்கள் வரலாற்றிலே தன்னிகரற்ற பெருமக்களாக பார்க்கப்படக்கூடிய அளவுக்கு பெரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வரலாறுகள் தனித்தனியாக இஸ்லாமிய வரலாற்றின் பக்கங்களிலே குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குழந்தைகளை பற்றி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள். அருமையானவர்கள், பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் அனைவரும் அறிவோம். நாம் பெற்ற பிள்ளைகளை
நம்முடைய குழந்தை செல்வங்களை அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் குறித்து பிறர்கள் நம்மிடத்தில் பேசினார், அவர்களை பாராட்டினார், நாம் ஒவ்வொருவரும் அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படுவோம். தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய பிள்ளைகள் பிறரின் மூலமாக அவருடைய நல்ல செயல்களை முன்வைத்து பாராட்டப்படுகின்ற பொழுது அதை விரும்பாத, அதனால் சந்தோஷமடையாத பெற்றோர்கள் உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் அந்த சந்தோஷத்தை மிகப்பெரிய சந்தோஷமாக கொண்டாடுவார்கள். அந்த வகையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த நல்ல செயல்களை, அவர்களுடைய சிறப்பான அந்த வாழ்க்கையை நாம் பேசுகின்ற பொழுது, புகழ்ந்து மக்களுக்கு மத்தியிலே அதை நாம் எடுத்து சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த சிறப்புகளை நாம் பேசுவது நபியை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபாத்திமத்து பித்அத்தும் மின்னி. புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஃபாத்திமத்து பித்அத்தும் மின்னி, என்னுடைய மகள் ஃபாத்திமா என்னுடைய சதை துண்டிலே ஒரு துண்டு. ஃபமன் அஹப்பஹா, யார் என் மகள் ஃபாத்திமாவை நேசிக்கிறாரோ விரும்புகிறாரோ, அஹப்பனி, அவர் என்னை நேசித்து விட்டார். வ அக்தபஹா, எவர் என்னுடைய மகள் ஃபாத்திமாவை கோபப்படுத்துகிறாரோ அல்லது வெறுக்கிறாரோ, அக்தபனி, அவர் என்னை கோபப்படுத்தி விட்டார், அவர் என்னை வெறுத்து விட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரை தோற்றத்திலேயும் குணத்திலேயும் நடையிலையும் அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நபியினுடைய மனைவிமார்களிலே ஒருவராகிய உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், கானத் ஃபாத்திமா அஷ்பஹன் நாசி வஜ்ஹன் பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியினுடைய மகள் ஃபாத்திமா தான் மக்களிலேயே நபியினுடைய முகச்சாடையில் அப்படியே நபியை போன்று இருப்பார். ஃபாத்திமாவை போன்று முகச்சாடையிலே நபிக்கு ஒப்பானவர் மக்களில் வேறு யாருமே இல்லை என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். நம்முடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து இப்படி சொல்வார்கள், மஷியத்துஹா மஷியத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுடைய அருமை மகள் ஃபாத்திமா நடந்து வந்தால் அப்படியே எங்களுடைய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருவது போன்று இருக்கும். நடையிலே அப்படியே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஃபாத்திமா அவர்கள் இருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஏன், நபிகளார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை அருகிலே அமர வைத்து அவருடைய தலையை தடவி கொடுத்து சொல்வார்கள். ஹாக்கிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, யா ஃபாத்திமா, அருமை மகள் ஃபாத்திமாவே, அன்தி அஷ்பஹ்தி ஹுல்கி வ ஹல்கி. என் அருமை மகள் ஃபாத்திமாவே, என்னுடைய பிள்ளைகளில் என்னுடைய தோற்றத்திலேயும் என்னுடைய குணத்திலேயும் நீதான் எனக்கு ஒப்பானவளாக இருக்கிறாய் என்று என்னுடைய மகள் ஃபாத்திமாவை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அளவு கடந்த அன்புக்கு சொந்தக்காரராக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்தார்கள். தன்னுடைய மகளின் மீதும் அளவு கடந்த அன்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் பொழியக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு தந்தைக்கும் ஒரு மகளுக்குமான உறவு எப்படி இருக்க வேண்டும், ஒரு தந்தை தன் மகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி உருவாக்க வேண்டும், ஒரு மகள் தன் தந்தையை எப்படி மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்பதற்கான அத்தனை பாடங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த உறவிலே இந்த சமூகத்திற்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை விட்டு எப்போது வெளியூருக்கு சென்றாலும், வெளியூருக்கு பயணம் செல்வதாக இருந்தாலும், அவர்கள் மதீனாவிலிருந்து கடைசியாக வெளியே வரக்கூடிய வீடு தன்னுடைய மகள் ஃபாத்திமா அவர்களுடைய வீடாகத்தான் இருக்கிறது. அதே போல் நபி அவர்கள் எப்போது வெளியூருக்கு சென்று மதீனாவுக்கு திரும்பினாலும் அவர்களுடைய பழக்கம் முதலாவது நேராக பள்ளிவாசலுக்கு செல்வார்கள், மஸ்ஜித் நபவிக்கு செல்வார்கள். அங்கே 2 ரக்காத் தொழுதுவிட்டு அதற்கு அடுத்து வீட்டுக்கு செல்வார்கள். மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்கு முன்பாக முதலாவது தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்குத்தான் நபி அவர்கள் செல்வார்கள். தன்னுடைய மகளை பார்த்து விட்டுத்தான் தன்னுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வார்கள். சில வேளை பகல் நேரங்களிலே ஏதாவது தேவை நிமித்தமாக
அல்லது ஏதாவது செய்தியை சொல்வதற்காக கேட்பதற்காக தன்னுடைய தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருவார்கள். அப்படி வருகின்ற பொழுது நபி அவர்கள் அங்கே இல்லாத சில சூழ்நிலைகள், நபி அவர்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அங்கிருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு திரும்பி விடுவார்கள். நபி அவர்கள் எப்போது வீட்டுக்கு வருகிறார்களோ அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா அவர்கள் வந்து சென்ற செய்தியை சொல்வார்கள். இரவு எத்தனை மணியாக இருந்தாலும் சரி, நடு சாமமாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளுடைய வீட்டுக்கு சென்று விடுவார்கள். பகலில் இந்த நேரத்தில் வந்தாயமே, எதற்காக வந்தாய், என்ன விஷயம் என்று கேட்டுவிட்டு அதற்கு பின்புதான் தன்னுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்ற செய்தியை எல்லாம் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். ஒரு மகள் தந்தையிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், தந்தை மகளிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் வாசல் வரை எழுந்து சென்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தந்தையை கரங்களை பிடித்து வரவேற்பார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு ஃபாத்திமா அவர்கள் எப்போது வந்தாலும் தன்னுடைய வீட்டினுடைய வாசல் வரை சென்று ஃபாத்திமாவினுடைய நெற்றியிலே முத்தம் கொடுத்து அவர்களுடைய கையை பிடித்து அன்பாக அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை வீட்டுக்குள்ளே அழைத்து வருவார்கள் என்பதாகவெல்லாம் பல செய்திகளை வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். ஒரு தந்தை மகன் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பாடம் நபியினுடைய ஃபாத்திமாவுடைய அந்த வரலாற்றிலே ஏராளமாக இந்த சமூகத்திற்கு இருக்கிறது. குணத்திலேயும் நடையிலையும் மட்டும் அவர்கள் நபியை போன்று இருக்கவில்லை, இபாதத்திலேயும் இறை வணக்கங்களிலேயும் உண்மை தன்மையிலையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்பாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். ஹதீஸ் கலையினுடைய மாமேதைகளில் ஒருவராக திகழ்ந்த இமாம் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு அவர்களுடைய மகள் ஃபாத்திமாவை போன்று இறை வணக்கங்களிலே ஈடுபடக்கூடிய ஒருவரை நான் கண்டதே இல்லை என்பதாக சொல்வார். எப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களிலே கால்கள் நீங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வை நின்று வணங்குவார்களோ தொழுவார்களோ அது போன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இரவு நேரங்களிலே கால்கள் நீங்கக்கூடிய அளவுக்கு நின்று அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவார்கள் என்று இமாம் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபாத்திமாவை குறித்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு வாய்மையாளர், ஒரு உண்மையாளரை இந்த பூமியில் வேறு எங்கும் பார்க்க முடியாது, நான் பார்த்ததில்லை என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நபிக்கு பின்பு வாய்மையிலே உண்மையிலே அவர்களுடைய மகள் ஃபாத்திமாவை போன்று வேறு யாரையும் நான் பார்த்ததே இல்லை என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வாய்மை, அந்த இபாதத் சம்பந்தமாகவெல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஒரே நேரத்தில் அந்த வரலாறுகளை நம்மால் சொல்லி முடித்துவிட முடியாது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு தாயாக, ஒரு மனைவியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற செய்திகள் ஏராளமாக உண்டு. ஒரு சிறந்த மனைவிக்கான முன் உதாரணமாக, முன்மாதிரியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நாம் பார்க்க முடியும். தன்னுடைய கணவருக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள், எவ்வளவு வீட்டு வேலைகளை செய்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் புகாரியிலே தனி பாடமாக, தனி ஹதீஸாக அவற்றை அவர்கள் கோர்வை செய்து வைத்திருக்கிறார்கள். கணவருடைய அந்த வருமானத்திற்கு தக்க தங்களுடைய குடும்பத்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 6 குழந்தைகளோடு நடத்தி செல்வார்கள். வரலாற்றிலே ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார்கள். ஒரு சமயம் தன்னுடைய மனைவி ஃபாத்திமாவிடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பொருளை கேட்கிறார்கள். அந்த பொருள் வீட்டிலே இல்லை, அந்த பொருள் அந்த நேரத்தில் வீட்டிலே இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பொருள் இல்லை, அது காலியாகிவிட்டது என்ற செய்தியை நீங்கள் என்னிடத்திலே ஏன் சொல்லவில்லை? அதை நீங்கள் சொல்லி இருந்தால் அதை நான் வாங்கி வைத்திருப்பேனே என்று சொன்னபோது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி சொன்னார்கள், ஒவ்வொரு பெண்ணும் வருமானம் குறைவாக உள்ள கணவனை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும்
அந்த சூழ்நிலைகளிலே தன்னுடைய கணவரோடு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கான பாடம் இதிலே உண்டு. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தை, என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள், மகளே, உன்னுடைய தந்தை கொண்டு வந்து கொடுப்பதை கொண்டு நீ போதுமாக்கிக் கொள். அவர் எதை சம்பாதித்து அவருடைய சக்திக்கு உட்பட்டு எந்த வருமானத்தை கொண்டு வந்து உன்னிடத்தில் தருகிறாரோ அந்த வருமானத்தை கொண்டு நீ போதுமாக்கிக் கொள். அவருடைய சக்திக்கு மீறி அவரிடத்திலே பொருளாதாரத்தை நீ கேட்டு அவருக்கு நீ தொல்லை தராதே என்று என்னுடைய தந்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவேதான் அது குறித்து உங்களிடத்திலே அது தேவையில்லை, அவசியமில்லை, எனவே அது குறித்து உங்களிடத்திலே நான் கேட்கவில்லை என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கூறிய அந்த வரலாற்று நிகழ்வை இமாம்கள் கிதாபுகளிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மனைவியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், வாழ்ந்த காலங்களில், நான் ஃபாத்திமாவோடு வாழ்ந்த காலங்களில் அவர் எப்போதும் என்னை கோபப்படுத்தியதே இல்லை. என்னுடைய பேச்சுக்கு மாற்றமாக என்னுடைய மனைவி ஃபாத்திமா வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலையும் நடந்ததே இல்லை. எந்த அளவுக்கு என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் அவரை பார்க்கும் போதெல்லாம், என்னுடைய மனைவி ஃபாத்திமாவை நான் எப்போதெல்லாம் பார்க்கிறேனோ அப்போதெல்லாம் என்னுடைய கவலைகளை நான் மறப்பேன். என்னுடைய மனைவியை நான் பார்க்கும் பார்வையிலே, அவர் என்னை பார்க்கும் பார்வையிலே என்னுடைய உள்ளத்தின் கவலைகள் எல்லாம் மறையும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் இருவரும் வாழ்ந்தோம் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவி ஃபாத்திமாவை குறித்த செய்திகளை வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அருமையானவர்கள், மிகச்சிறந்த முன்மாதிரியாக எல்லா விஷயத்திலையும் ஒரு மகளாக, ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை விரும்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். ஃபாத்திமாவை யார் விரும்புகிறாரோ, ஃபாத்திமாவை யார் நேசிக்கிறாரோ அவர் நபியினுடைய நேசத்தை பெறுவார் என்பது ஹதீஸுகளிலே அழுத்தமாக சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கிறது. மக்கா வாழ்க்கையிலே ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே அபூ ஜஹல் சிறுமியாக இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கன்னத்திலே ஓங்கி அறைந்து விடுகிறார். நபியின் மீது இருந்த அந்த கோபத்தை நபியினுடைய வீதியிலே பார்த்த நபியினுடைய மகள் ஃபாத்திமாவின் மீது அவர் காட்டுகிறார். வன்முறையாக, அடியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கன்னத்திலே ஓங்கி அறைந்து விடுகிறான். கன்னம் அப்படியே சிவந்து விட்டது. அழுது கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தந்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், மகளே, நான் வந்து அவனிடத்திலே நியாயம் கேட்டால் அவன் இன்னும் கோபப்படுவான், இன்னும் அவன் என் மீது வெறுப்பை உமிழ்வான். எனவே நீ இதை அபூ சுஃபியானிடத்திலே சென்று சொல். அப்போது அபூ சுஃபியானும் காஃபிராகத்தான் இருந்தார், இஸ்லாத்தை எதிர்த்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் சிறுவர்களை தாக்குவதை, பெண்களை தாக்குவதை அவர் எப்போதும் அனுமதிக்க மாட்டார். இந்த விஷயங்களிலே அவர் கொஞ்சம் நீதியானவர், நடுநிலையானவர். நீ அபூ சுஃபியானிடத்திலே சென்று அபூ ஜஹல் உன்னை அடித்த அந்த செய்தியை நீ சொல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிறுமியான அவர்கள் அபூ சுஃபியானிடத்திலே வந்து இந்த நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார்கள். அபூ சுஃபியான் அவர்கள் ஃபாத்திமாவை சமாதானப்படுத்துவதற்காக வேண்டியும் ஃபாத்திமாவிற்கு நீதியை பெற்றுத் தருவதற்காக வேண்டியும் அபூ ஜஹலை அழைத்து ஃபாத்திமாவுடைய கரங்களால் அபூ ஜஹலுடைய கன்னத்திலே அடிக்கும்படி உத்தரவிட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூ ஜஹலுடைய கன்னத்திலே அடித்தார்கள். இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவத்தை நேரடியாக தன்னுடைய தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அபூ சுஃபியானிடத்திலே சொன்னேன், அவர் இப்படி செய்ய சொன்னார், நான் அபூ ஜஹலுடைய கன்னத்திலே திரும்ப அடித்தேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரு கரங்களையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செய்கிறார்கள், யா ரப்பி லா தன்சா, இறைவா அபூ சுஃபியானை நீ மறந்து விடாதே, அபூ சுஃபியானை நீ மறந்து விடாதே. அந்த நேரத்தில் அருகிலே இருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அப்போதே என்னுடைய மனதிலே நான் உறுதி எடுத்து விட்டேன், நம்பிவிட்டேன், நிச்சயமாக அபூ சுஃபியான் பின்னால் இஸ்லாத்திற்கு வருவார்.
என்று நான் என்னுடைய மனதிலே அப்போதே நம்பிக்கை கொண்டு விட்டேன். அதுபோன்று இஸ்லாத்தை பல போர்க்களங்களிலே முன்னின்று அபூ சுஃபியான் எதிர்த்திருந்தாலும் ஃபத்ஹ் மக்காவிலே, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த தினத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்று மிகப்பெரிய சஹாபியாக நபித்தோழராக அவர் மாறிவிட்டார் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார். யாரெல்லாம் ஃபாத்திமாவை விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் ஃபாத்திமாவை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேர்வழியிலே வழி நடத்துவான் என்ற பாடத்தை இந்த வரலாற்றிலிருந்து நம்முடைய இமாம்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஆக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முன்மாதிரியான பெண்மணியாக இந்த பூமியிலே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களின் மூலமாக 18 ஹதீஸ்கள் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளில் இருந்து 18 செய்திகளை, 18 ஹதீஸ்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய 29வது வயதிலே ரமலான் பிறை 3 அதாவது இன்றைய தினம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வஃபாத்தை அவர்கள் தழுவினார்கள். இறந்து போன அந்த நாளிலே என்னெல்லாம் நடந்தது என்பதை வரலாற்றிலே மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது இறந்து போன அன்றைய தினம் சுபு தொழுகைக்கு பின்பு தன்னுடைய வீட்டிலே பணியாளராக, வேலைக்கார பெண்மணியாக இருந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே தனிப்பெறும் ஒரு இடத்திற்கு சொந்தக்காரர். சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட பெண்மணிகளிலே ஒருவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்த தாய், நபியினுடைய மகளாகிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் சிறு குழந்தையிலே தூக்கி வளர்த்த பெண், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளைகளையும் தூக்கி வளர்த்த பெண், நபியையும் தூக்கி வளர்த்திருக்கிறார், நபியினுடைய மகளையும் தூக்கி வளர்த்திருக்கிறார், நபியினுடைய பேர பிள்ளைகளையும் தூக்கி வளர்த்திருக்கிறார். வரலாற்றில் அவரை பற்றி சொல்வார்கள், பாக்கியம் 3 தலைமுறைகள் கண்ட, நபியினுடைய குடும்பத்தில் 3 தலைமுறைகள் கண்ட பாக்கியம் நிறைந்த பெண்மணி. நபி அவர்கள் கூட உம்மு ஐமனை குறித்து இப்படி சொல்வார்கள், உம்மி பாத உம்மி உம்மு ஐமன், என்னுடைய தாய்க்கு பின்பு எனக்கு தாயாக இருந்து என்னை பராமரித்து வளர்த்தவர் உம்மு ஐமன் தான் என்பதாக நபி அவர்கள் சொல்வார்கள். அந்த உம்மு ஐமன் ஃபாத்திமா நபியினுடைய மரணத்திற்கு பின்பு ஃபாத்திமா அவர்களுடைய வீட்டிலே தான் இருந்தார்கள். வஃபாத் ஆகக்கூடிய அன்றைய காலை நேரம், உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள். 29 வயது, சிறிய சிறிய 6 பிள்ளைகளுக்கு தாய். உம்மு ஐமனை அழைத்து சொல்கிறார்கள், உம்மு ஐமன் அவர்களை, ரஅய்து அபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றைய காலை அதிகாலை கனவிலே என்னுடைய தந்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். யதுஊனி இலைஹி, என் பக்கம் வருமாறு அவர்கள் தன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என் தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். நான் வஃபாத்தாகி விடுவேன் என்று நினைக்கிறேன். என்னுடைய கணவர் அலி பள்ளிவாசல்ல இருப்பார், சுபூத்துலகிக்காக வேண்டி சென்றவர் பள்ளியிலே இருக்கிறார், அவரை நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். உம்மு ஐமன் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து வருகிறார்கள். தன்னுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பக்கத்திலே அமர்ந்ததும் 5 விஷயங்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே தன்னுடைய இறுதி உபதேசமாக, மரண உபதேசமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். முதலாவது சொல்கிறார்கள், ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், நான் மௌத்தாக போகிறேன், எனக்கு பின்பு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே, என்னுடைய பிள்ளைகளோடு நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலையும் இறையச்சத்தை நீங்கள் முதன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொன்னார்கள், இன்னி இம்ராஅத்துன் தஈஃபா, நான் ஒரு பலகீனமான பெண், நான் ஒரு பலகீனமான பெண், ஒரு மனைவியாக உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே நான் ஏதாவது குறை வைத்திருக்கலாம், கணவனுக்கு செய்ய வேண்டிய என்னுடைய கடமைகளில் நான் ஏதாவது குறைகளை வைத்திருக்கலாம். அப்படி ஏதாவது நான் குறைகளை வைத்திருந்தால் அல்லாஹ்விற்காக வேண்டி என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது சொல்கிறார்கள், என்னுடைய மரணத்திற்கு பின்பு, என்னுடைய வஃபாத்திற்கு பின்பு நீங்கள் என்னுடைய உடன் பிறந்த சகோதரி ஜைனப் அவர்களுடைய மகள் உமாமாவை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். நபியினுடைய மூத்த மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகள் உமாமா திருமணம் முடித்து கணவனை இழந்த விதவையாக அப்போது இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய மரணத்திற்கு பின்பு என்னுடைய சகோதரி ஜைனபுடைய மகன் உமாமாவை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். இது மூன்றாவது. நான்காவது சொல்கிறார்கள், நான் இறந்ததற்கு பின்பு
என்னுடைய ஜனாசாவை அடக்கம் செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் தாமதம் செய்யக்கூடாது. அவர் வர வேண்டும், இவர் வர வேண்டும் என்று யாருக்காகவும் எதிர்பார்க்க கூடாது. எவ்வளவு சீக்கிரம் என்னுடைய ஜனாசாவை அடக்கம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எங்களுடைய ஜனாசாவை அடக்கம் செய்துவிட வேண்டும். இது 4வது. கடைசியாக 5வதாக சொல்கிறார்கள், எனக்கு ஜனாசா தொழுகையை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தொழுவிக்க வேண்டும். நபியினுடைய குடும்பத்திலே அப்போது உயிரோடு இருந்தவர்களிலே வயதிலே மூத்தவர் அவர்தான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரர். என்னுடைய ஜனாசா தொழுகையை அப்பாஸ் அவர்கள் தான் தொழவைக்க வேண்டும் என்ற இந்த 5 செய்திகளையும் சொல்லிவிட்டு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைகிறார்கள். அவர்கள் எப்படி சொன்னார்களோ அத்தனையும் அவர்கள் சொன்னதன் அடிப்படையிலே செய்து முடிக்கப்பட்டது. அவர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படியே அவர்களுடைய அந்த செய்திகள் அனைத்தும் செய்து முடிக்கப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜனாசா குளிப்பாட்டி கஃனிடும் அந்த வேலைகளை பார்த்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஜனாசா தொழுவித்தார்கள். குழிக்குள்ளே அவர்களை வைப்பதற்காக 3 நபர்கள், கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் இப்னு அப்பாஸ் அவர்களும் அப்பாஸ் அவர்களுடைய இன்னொரு மகன் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ஆகிய மூவரும் குழிக்குள்ளே இறங்கி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஜனாசாவை உள்ளே வைத்தார்கள் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, வாழும் காலமெல்லாம் ஒரு மிக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்த முன்மாதிரியான ஒரு பெண்மணியாக பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். ஏராளமான சிறப்பு பெயர்கள் அவர்களுக்கு உண்டு. பாத்திமத்துல் ஜஹ்ரா என்று சொல்வார்கள். மலரை போன்று ஒளிவானவர் பாத்திமா என்று ஒரு சிறப்பு பெயர் அவருக்கு உண்டு. பாத்திமத்து தாஹிரா, சுத்தமான பெண்மணி என்று ஒரு பெயர் வரலாற்றிலே அவருக்கு உண்டு. பாத்திமா ஜக்கியா, குணத்திலையும் பண்பிலையும் மிக பரிசுத்தமானவர் என்ற ஒரு சிறப்பு பெயர் அவருக்கு உண்டு. பாத்திமத்துல் பத்தூல், உலகப்பற்றற்ற தன்மையிலே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அமைத்துக் கொண்டவர் என்ற ஒரு பெயர் உண்டு. அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அருமை மகள் பாத்திமா அவர்களுடைய நினைவு தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்திகளை இன்னும் நாம் தெரிய வேண்டிய செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நாம் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொள்வதோடு மட்டுமின்றி ஒரு மகளாக, ஒரு மனைவியாக, ஒரு குடும்ப பெண்ணாக எப்படி வாழ வேண்டும் என்ற பாடத்தை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் நபியினுடைய குடும்பத்தார்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக வாழும் காலமெல்லாம் நம்மை வாழ வைப்பானாக. அவர்களுடைய பிரியத்தையும் நபியினுடைய பிரியத்தையும் அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக. நாளை வறுமையிலே நபியோடும் நபியினுடைய குடும்பத்தோடும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல இறைவன் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி